குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து வெப் லேப்ல 11வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராம் என்னதுன்னா பாலின்ட்ரோம். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி C++ல போட்டிருப்போம். இப்போ வந்து ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி போட போகிறோம். சரிங்களா? இந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். டிசைனிங்கும் சரி, கோடிங்ஸில் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வரும். சரியா? இந்த கடைசி 2 ப்ரோக்ராம் மட்டும். சரி, விஎக்ஸ் இங்கே போயிட்டு Ctrl+N சேவ் பண்ணணும். palindrome .html போட்டு ஆல் ஃபைல் கொடுத்து சேவ் பண்ணுங்க. சரியா? HTML-ல டைட்டில் வந்து போட்டுக்கிறோம். சேவ் பண்ணிப்போம். சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிடுவோம் அதை ப்ரௌசரில். சரி, இதில் வந்து கோடிங் கம்மியாக தான் வரும். டைரெக்டாக நம்ம div கிளாஸு இதில் வந்து என்ன எழுதப்படுறோம்னா கண்டெய்னர் h2ங்கிற டேகு இதுக்குள்ள வந்து palindrome செக்கர்னு வச்சுப்போம். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட், ஐடி வந்து டெக்ஸ்ட், பிளேஸ் ஹோல்டர் வந்து என்டர் ஸ்ட்ரிங். ஒரு பிஆர் டேக் எழுதிப்போம். சாரி, இன்புட்டில் வந்து அவ்வளோதான், ஒரே ஒரு இன்புட் தான். நெக்ஸ்ட் வந்து பட்டன். பட்டன் வந்து ஆன் கிளிக், ஆன் கிளிக் வந்து செக், palindrome வெளியே வந்து செக்குன்னு எழுதிப்போம். கடைசி தேர்டு வந்து ஒரு பேராகிராஃப் டேகு. இதில் வந்து ஐடி வந்து ரிசல்ட்டு வெளியே சும்மா விட்டுரும். அவ்வளோதான். சரி, இதை வந்து இப்போ டிசைன் பண்ண போகிறோம், அதாவது கலர் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஸ்டைல் டேகு, ஸ்டைல் டேக்குள்ள பாடி டேக் தான். பாடி டேக் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஏரியல், சான்சரி, டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டரு, பேக்ரவுண்ட் கலர் வந்து F4. மார்ஜின் டாப் வந்து 100 பிக்சல். கண்டெய்னருக்குள்ள வந்து வித் வந்து 300 பிக்சல், மார்ஜின் வந்து ஆட்டோ, அதுக்கப்புறம் வந்து பேடிங் வந்து 20 பிக்சல். பேடிங்க்கு அப்புறம் பேக்ரவுண்ட் வச்சுப்போம். பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டு, சாரி
பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டு, பார்டர் ரேடியஸ் வந்து 10 பிக்சல், கடைசி வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து 0,0 10 பிக்சல், கிரே. இன்புட்ல வந்து விட்த் வந்து 90%, பேடிங் வந்து 10 பிக்சல், மார்ஜின் வந்து 10 பிக்சல் 0, பார்டர் வந்து பார்டர் ரேடியஸில் வெறும் பார்டர் வந்து 1 பிக்சல், சாலிட் சிசிசி. அடுத்தது வந்து பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல். அடுத்தது வந்து பட்டன் வந்து பேடிங் வந்து 10 பிக்சல் அண்ட் 20 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் வந்து ASIC 3498 DP. கலர் வந்து ஒயிட்டு, பார்டர் வந்து நன்னு, பார்டர் ரேடியஸ் வந்து 5 பிக்சல், கர்சர் வந்து பாயிண்டர். சரி, லாஸ்ட் வந்து ரிசல்ட் வந்து மார்ஜின் டாப் வந்து 15 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு. சேவ் பண்ணிட்டு அங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுவோம். அவ்வளோதான். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்கிரிப்ட் எழுத போகிறோம். ஸ்டைலுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட், ஃபங்க்ஷன் செக் பாலிண்ட்ரோம், ஓப்பன் கர்லி பிரேஸ்க்குள்ள வந்து வேர் str வேரியபிள் நேமு, டாக்குமெண்ட் டாட் கெட் பை ஐடி அப்படின்னு போட்டு டெக்ஸ்ட் வேல்யூ. சரிங்களா? லெஃப்ட் ஈக்குவல் டு 0, வேர் ரைட் ஈக்குவல் டு str டாட் லென்த் -1, வேர் palindrome equal to true. அடுத்தது while வந்து left less than right, if str left not equal to st ஆனது right. இதுக்குள்ள வந்து palindrome equal to
ஃபால்ஸு பிரேக். இந்த இஃப்க்கு வெளியே வந்து எல்இ லெஃப்ட் வந்து ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். சரியா? சரி, இந்த ஒயில் விட்டே வெளியே வந்துடணும். ஒயில் விட்டே வெளியே வந்து இஃப் வேல்யூன்ட்ரும் document dot get element by id result dot inner html equal to str plus is a palindrome semicolon. சரியா? இல்லை எல்ஸ் இதுலேயும் நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு கீழே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாட்டு மட்டும் சேர்ந்துருவோம். நாட் palindrome. அவ்வளோதான் ஐயா. சரி, ரிஃப்ரெஷ் மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் ஐயா. நம்ம ஒரு நம்பர் கொடுக்குறோம், palindrome இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி சொல்லுவோம். சரி, நம்பர் மட்டும் கிடையாது, டெக்ஸ்ட் கூட கொடுக்கலாம் நீங்கள். சரியா? டெக்ஸ்ட் கூட கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஐயா. 11வது ப்ரோக்ராம் வந்து ஒரு palindrome செக் பண்ணுற ப்ரோக்ராமு. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம் தான். சரி, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. புரியலைன்னா கிளாஸில் வந்து கேட்டுக்கோங்க, இல்லைனா கமெண்ட்டில் கூட கேளுங்க. சரியா? தேங்க்யூ.